எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதில் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கொஸ்டின் லைன் பை லைன் கொஸ்டின் எடுக்கிறோம் இந்த பாடத்தில், ஒவ்வொரு பாடத்துலையுமே. இப்போ முதல் கேள்வி, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து இரண்டாவது கேள்வி, ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படும் கோள். செவ்வாய். செவ்வாய். அடுத்து மூன்றாவது கேள்வி, போபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்ட கோள். செவ்வாய். போபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்ட கோள் செவ்வாய். எந்த கோளின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது? செவ்வாய். அதனால தான் செவ்வாய் செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு ஆக்சைடு காரணமாக. சிவப்பு கோள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படும் கோள். வியாழன். வியாழன். வளிமக்கோள். வியாழன். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். அடுத்து அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்ட்ரோ போன்ற மிகப்பெரிய துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் வியாழன். வியாழன். அடுத்து, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு என்ன கேள்வினா, இஸ்ரோவின் தலைமையகம் எங்கு உள்ளது? இஸ்ரோ 24 செப்டம்பர் 2014 மங்கள்யான் விண்கலத்தை எந்த கோளை ஆராய்வதற்காக அனுப்பியது? செவ்வாய். செவ்வாய். சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் சனி. முதல் பெரிய கோள் வியாழன். ரோமானிய வேளாண்மை கடவுள் சாட்டர்ன் பெயரால் அழைக்கப்படும் கோள் சனி. இதுலேயே பாருங்க, SAT சாட்டர்டே, அப்போ சனி. மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் உடைய கோள். டைட்டன்னாவே அது சனி. அடுத்து, சனிக்கோள் எத்தனை துணைக்கோள்களை கொண்டது? 62. 62. அடுத்து, வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் எந்த ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது? 1781. 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் என்ற கோள் வில்லியம் ஹெர்ஷல் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். யுரேனஸ். யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டது? 27. யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டது? 27. மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா உடைய கோள் யுரேனஸ். யுரேனஸ். பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எந்த கோள் மீத்தேன் வாயு உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது? யுரேனஸ்.
இதனால் நான் வச்சுங்க மீத்தேன்னா என்ன நிறம்? பச்சை நிறம். கோள் வந்து யுரேனஸ். அதே மாதிரி அயன் ஆக்சைடு, அதாவது இரும்பு ஆக்சைடு, இது வந்து சிவப்பு நிறம், செந்நிறம். கோள் வந்து செவ்வாய். அதே மாதிரி செவ்வாய்னா இஸ்ரோ, மங்கள்யான், அதையும் நான் வச்சுக்க. மங்கள்யான் 2014 செப்டம்பர் 2014. இதெல்லாம் நான் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கிரேக்க விண்கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள். கிரேக்க விண்கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். ட்ரைட்டன். நெப்டியூன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டது? 14. 14. ரோமானிய கடல் கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் நெப்டியூன். நெப்டியூன். நிலவு புவியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? நிலவு புவியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? 3,84,400 கிலோமீட்டர். 3,84,400 கிலோமீட்டர். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது? 10,500 சதுர கிலோமீட்டர். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 10,500 சதுர கிலோமீட்டர். நன்றி, வணக்கம்.